பாமக ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் பூரண மதுவிலக்கு உத்தரவில் கையொப்பம் இடப்படும் என்று அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாமகவின் தேர்தல் அறிக்கையில் 60% திமுக காப்பியடித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாமகவுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கிடப்பில் உள்ள திட்டங்கள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். முதல் நாள் பதவி பிரமாணம் எடுத்து 1 மணி நேரத்தில் முதல் கையெழுத்து போல தமிழ்நாட்டிலே பூரண மது விலக்கு 1 மணி நேரத்தில். என்னன்னா நம்ம சொல்லத்தெல்லாம் எல்லாம் காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அதுல அதிகமா யார் நம்ம காப்பி அடிக்கிறாங்க? திமுக எந்த அளவுக்கு தரம் கட்டு போயிடுச்சுன்னா நம்ம சொல்றதோ இதுதான் நம்முடைய செயல் திட்டம். தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது திமுக அப்படியே 60% காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே கட்டன் பேன் சொல்லுவாங்கல்ல, அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. 60%, 42 திட்டத்தை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. காப்பி அடிச்சது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்றது இதுதான் எங்களுடைய கதாநாயகன், திருட்டு கதாநாயகன்.